ஹாய் மக்களே, இனிமையான உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மருதமலை மலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் மலை கோயிலுங்கிறதுனால எனக்கு இங்கே வந்தது கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம். எப்படி ஏற போகிறோங்கிற ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. அப்புறம் இறைவன் அருளால் ஏறிட்டேன். இடம் புதுசு, வெயில் எதுவுமே இல்லை, நடக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பயந்தேன், இப்போ நம்ம எப்படி ஏற போகிறோம், 638 படி சம்திங் ஏறணும் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி ஏற போகிறோம்னு தெரியலையே அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு சரி ஏறுவோம் அப்படின்ட்டு கொஞ்சமாக ஏறிட்டு அப்படியே சைடில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பேன். பார்த்திங்கன்னா போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரே ஆடு எல்லாம் இருக்குது. சரி அவங்களும் நம்ம கூட சேர்ந்து ஏறி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். காவடி பார்த்திங்களா, எவ்வளோ காவடிகள் போகுது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவுமே ஒரு பிரமாதமாக அற்புதமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த மலை கோயில் மலை மேலே இருக்குது அந்த கோயில், அதுவே ஒரு அதிசயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். இவ்வளோ பெரிய மலையில் இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் கட்டி இவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த மண்டபங்கள்லாம் ஃபிட் பண்ணி இவ்வளோ ஒரு அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நினைக்கிறப்ப எல்லாமே ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ காவடிகள் நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ காவடி நான் ஒரே இடத்துல பார்த்ததே கிடையாது. அவங்களும் இளப்பாரி தான் மேலே ஏறி போனாங்க. நிறைய காவடி ஏறி போய் அங்கே போய் காவடி ஆட்டம்லாம் ஆடினாங்க. காவடி ஆட்டம் ஆடின வீடியோ கூட உங்களுக்கு லாங் வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன். காவடி ஆடுறது மட்டுமே பார்க்கலன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதை பாருங்கள் டெய்லியை பார்க்குறப்ப. நாங்கள் எப்படியோ ஏறி போய் சாமி கும்பிட்டோம், மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இறைவன் சன்னதி அடைய போகிறோம். அவங்களும் என் கூட சேர்ந்து இழப்பாடுறாங்க. எனக்கு கொஞ்சம் தூரம்தான், கொஞ்சம் தூரத்தில் நம்ம மேலே ஏறி போயிடுவோம். போயிட்டு இறைவன் தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வர வேண்டியதான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி போயாச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு, ஆனால் ஏறிட்டோம். இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டி ஆடாக வந்து முன்னாடி வந்து நிற்கிது. அது கூடயும் பேசிகிட்டே அப்படியே போகணும். என்னவாப்பா 2 பசங்க பார்த்தீங்கன்னா எப்படி உட்காந்துருக்காங்க காவடி வச்சுட்டு. இந்த ஆடு பாருங்க எப்படி வந்து பார்க்குது. அப்படியேவும் ஏறி வராங்க எல்லோரும். நாங்கள் ஏறிட்டு மலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்றப்ப மணி 2 மணி. பார்த்திங்கன்னா இந்த வழி இருக்குது பார்த்திங்களா, படி, இது வழியாக தான் இறங்கி வரணும். சாமி கும்பிட்டு இது வழியாக தான் இறங்கி வரணும். அந்த கோபுரம்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே மன நிறைவாக இருந்துச்சு. சரி, இந்த படி பார்த்திங்கன்னா 638 படியும் விளக்கேற்றிட்டே வந்தாங்க. பார்த்திங்கன்னா 580 படி நம்ம ஏறிட்டோம். இது வந்து பஞ்சமுக விநாயகர். இவர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறப்பயே முருகன் ஊர்வலம் வந்தார். அது பார்க்குறது ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. ஏறி வந்த உடனே நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து காவடி ஆட்டம் ஆடினாங்க. காவடி ஆட்டம் ஆடின வீடியோலாம் போட்டிருக்கேன் எல்லாம் சேனலில், பார்க்கணும் பார்த்துக்கோங்க. உண்மையிலே இதெல்லாம் இறைவன் அருளால் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ தூரம் மலை ஏறி வந்து இவ்வளோ ஒரு அதிசயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேங்கிறப்ப ரொம்பவே மன நிறைவாக இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டுருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதோட ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா சேவலை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து படியே ஏற முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். ஆனால் வர்ற வழியில் ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு லேடி பார்த்திங்கன்னா முட்டி போட்டுட்டு ஏறி வராங்க படியில். அவங்க கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டாங்க அந்த இடத்துக்கு, முருகன் சன்னதிக்கிட்ட ரீச் ஆகிட்டாங்க. அவங்க சம்திங் ஒரு 580 படி ஏறிட்டாங்க முட்டி போட்டு. இதெல்லாம் நடந்து வர்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மோட்டிவேஷன். நம்மளால் ஏற முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோம், ஆனால் அவங்க முட்டி போட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி ஏறி வர்றவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனான வீடியோவாக இருக்கும் இந்த நிகழ்வு. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லோரும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா?
இந்த மருதமலை கோயிலை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சால் போயிட்டு வாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.